ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளச்சல்ல முஹைதீன் பள்ளி பகுதியில் இருந்து ஒரு இளைஞர் சென்னையில் ஒரு சாதனை புரிஞ்சு கௌரவிக்கப்பட்டிருக்கிறாரு. எஸ், நம்ம குளச்சல்ல முஹைதீன் பள்ளி பக்கத்தில் இருக்கிறது தான் சாலா வீடு. அங்கிருந்து மர்ஹூம் முகமது அப்துல் காதர் மற்றும் மர்ஹூமா மைமுனுமா அவர்களுடைய மகன் தான் கமாலுத்தீன் சகாவி. இவர் சென்னையில் ஒரு அரபிக் கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிகிறாரு. அது மட்டும் இல்லாமல் SSF உடைய தேசிய செயலாளரும் பதவி வகிக்கிறாரு. இவர் ஒரு ஆலிம்கள் பின்புலம் உள்ள ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். இவருடைய தாய் வழி மற்றும் தந்தை வழியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட ஆலிம்களும் பல ஆலிமாக்களும் இருக்கிறாங்க. இவர் என்னுடைய சிறிய தந்தையுடைய மகனும் கூட. இவர் நிகழ்த்திய ஒரு சாதனைக்கு வேண்டிட்டு சென்னையில் இருக்கிற குளோபல் ஹியூமன் பீஸ் யூனிவர்சிட்டி இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. இவர் அப்படி என்னதான் சாதனை நிகழ்த்தியிருக்காருன்னு பார்த்தோம்னாக்கா, சென்னையில் இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வருகிற நோயாளிகளுக்கும் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் காலை உணவு வழங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. சுமார் 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நற்செயலை செய்துட்டு இருக்கிறாங்க. இவருக்கு இந்த எண்ணம் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம்னா, அதான் ஒரு சுவாரஸ்யமான கதை. 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இவருடைய நண்பர் ஒருவருக்கு வாகன விபத்து நடக்குது. அப்போ அந்த நண்பரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. அப்போ அந்த நண்பருடன் தங்கியிருக்கிற இவருக்கு அந்த மருத்துவமனையில் பார்க்கும்போது நிறைய மக்கள் காலையில் உணவு இல்லாமல் கஷ்டப்படுறத, ஏழை மக்கள் அவங்க கூட இருக்கிறவங்க உணவு இல்லாத கஷ்டப்படுறதை இவர் பார்க்குறாரு. அந்த ஒரு நிகழ்வை வச்சுட்டு தான் இவருக்கு மனசில் எப்படி நம்ம செய்யலாமே சொல்ல ஒரு எண்ணம் தோன்றி அதை அவர் அன்னையிலேருந்து செய்ய தொடங்கி இன்றைக்கி சுமார் 1000 நாட்கள் கடந்து 7 லட்சத்திற்கும் அதிகமான ஏழை மக்களுக்கு உணவு வழங்கியிருக்காங்க. இவரது இந்த நற்செயலுக்கு பேருதவியாக இருக்கிற தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் இதற்கு நிதி உதவி வழங்குகிற சமூக ஆர்வலர்கள், நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒரு அரபிக் கல்லூரி ஆசிரியரால் செய்யப்பட்டு வரும் இந்த மாபெரும் நற்பணி சமூகத்திற்காக வேண்டி ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய உந்துதலாக அமைங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. தேங்க்யூ.